ஏன்னா ஒரு ரசிகை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13/1/2026க்கான ஒரு பெஸ்ட்டு காசிங் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி 12ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0/24. ஓகேவா, 0/24க்கு நம்ம 11ஆம் நம்ம வந்து ஏபிபிஎஸ்சில் சூப்பராக 46/64 கொடுத்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிஸ் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம் நம்ம வந்து பாட்டு வந்துடலாம். நேரத்துக்கு வந்து நம்ம வந்து ஆள் கொடுக்க 5-0 வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன். ஒரே நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து 0-1 10-0-2 இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். ஆள் போர்டு நம்ம வந்து 0 நம்பர் பாஸ் ஆச்சு. நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0 நம்பர் இன்றைக்கி ஒரு ஏ போர்டில் சூப்பராக வெண்ணிச்சு. நம்மளே ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 0-2 பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி நம்மளே தொடர்ந்து நம்ம வந்து 2 டேஸாகவே ஒரு அருமையான வினிங்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே மல்லே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 91-507-79-712 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நம்பளே நம்ம சேனல் பேர் சொல்லிப்போங்க புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகேவா, நெக்ஸ்ட் டிப்ஸ் சேனல்லேருந்து வர மாதிரி சொல்லுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. பின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. கேரளா டிஆர் 2 ஷோமே வந்து புக்கிங் எடுக்கிறாங்க நம்மளே. ஓகேவா, அதான் நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். நீங்கள் தைரியமாக வந்து இது ப்ளே பண்ணலாம் நம்மளே. ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு கசிங்கை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துடலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் இல்லை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளே. இதில் பார்த்தீங்கன்னா 735 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 735 நம்ம வந்து பிசி நம்பர் வந்து போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதுக்கு ஃபுல் பவர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இது கிடைச்ச நம்பர் 4 அப்படி 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 35 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 4-9 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில், சி போர்டில் நமக்கு 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 494 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். 94 டேன் ஆப்ஷன் அதுக்கு ஃபுல் பவர் 49 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது 1 அப்படி பவர் நம்பர் 6. ஓகேவா, ஆல் போர்டு 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சது. ஓகேவா, நம்ம 94 வச்சு அடியில் நமக்கு ஒரு 1 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6 நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 464 நம்ம பிசி நம்பர் 64 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 64 டேன் ஆப்ஷன் 19 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 இல்லாட்டி 5. ஓகேவா, 0 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம இந்த 64 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 0 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 0-24 நம்ம பிசி நம்பர் 24 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 24 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர்னு போட்டு நமக்கு 79 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 அதுக்கு பவர் நம்பர் 9. ஓகேவா, 4 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 24 வச்சு அடிக்கலாம் நமக்கு வந்து 4 அல்லது 9 நம்பர்லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நம்மளே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல் போர்டு நம்ம வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டுருவோம், பார்க்காதீங்க, நம்ம சேனலில் போட்டுருப்போம். ஆல் போர்டு பி போர்டுக்கான ஒரு கசிங் போட்டுருவோம். அதே மெத்தட் தான் தொடர்ந்து எல்லா நாளுமே பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு. ஒரு 2 நாள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். ஒரு 20 நாள் மிஸ் எடுத்தோம். ஓகே, 19 நாள். ஓகே, நம்ம தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு தான் வரும். நாளைக்கும் ஆல் போர்டு 4-9 கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, ஓகே மல்லே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று போட்ட அதே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 டேஸாக நம்ம வந்து வின்னிங்ஸ் எடுத்தோம். அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கும் நம்ம போட போகிறோம். ஓகே, நாளைக்கும் அதே பேட்டர்ன் தான், பேட்டர்ன் மாற்றல. ஓகேவா, ஓகே, நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம். 735 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம். 735 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் அதே மெத்தடு, அதே ஃபார்முலா நம்பர் 155 தான் போட்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 8 அப்படி இல்லாட்டி 4 தான் நம்ம வந்து எடுக்கிறோம். 8 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 735 வச்சு அடிக்கலாம் நமக்கு 8 4 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம
494 எஸ்என் ஆப்ஷன் 155 போட்டுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இல்லாட்டி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 494 செடிகள் நமக்கு 4 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 464 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம 464 எஸ்என் ஆப்ஷன் 155 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் 2 இல்லாட்டி 1 ஓகேவா. 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 464 செடியில் நமக்கு வந்து 2 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 024 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 024 எஸ்என் ஆப்ஷன் 155 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இல்லாட்டி 5 ஓகேவா. 9 அல்லது 5லேருந்து நம்ம நாளைக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வரும். 024 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 9 இல்லாட்டி 5 நம்ம வந்து கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். வந்துச்சுன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே. ஓகே, நம்ம வந்து அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 735 மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. நம்ம அதிகமாக போட்டோமா நம்ம வீடியோ லென்த்தாக போயிடும். அதுக்கு வந்து 4 ரிசல்ட் மட்டும் நான் வச்சு எடுக்கிறேன் ஓகேவா. நீங்கள் வந்து போர்டு மாறி தான் வரும். அதே போர்டுலேயே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் பாஸ் வச்சுன்னா அடுத்து பி போர்டு பாஸ் வச்சுன்னா அப்படி கணக்கு போடாதீங்க. போர்டு மாறி தான் இந்த மெத்தட் பாஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து போர்டு மார்க் பண்ணி கொடுக்கல ஓகேவா. ஓகே, நம்ம வந்து 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 735 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 684 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 அல்லது 5 இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 735 செடிக்கு நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 4 நம்பர் நமக்கு ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 494 எஸ்ஐன் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் 6 இல்லாட்டி 8 ஓகேவா. 6 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 494 செடியில் நமக்கு 6 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 464 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 464 டேன் எஸ்என் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு முதல்ல கூடிய நம்பர் 80 ஓகேவா. 8 இல்லாட்டி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 464 செடிகள் நமக்கு 80ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 024 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 024 எஸ்என் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இல்லாட்டி 0 ஓகேவா. 3 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 024 செடியில் நமக்கு வந்து 3 இல்லாட்டி 0 வந்து கிடச்சிருக்கு நம்மளே. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 0 பார்த்தீங்கன்னா மீண்டுமே ரிப்பீட்டடாக 0 கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிவில் வந்து சேனல் டைப் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. நம்மளோட கசிங்கில் 0 வரனால நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம். ஆல் போர்டு நம்ம எடுத்த நம்பர்ஸ் நீங்கள் ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் 9 அல்லது 4 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 அல்லது 5லேருந்து ஒரு நம்பரும் 0 அல்லது 3லேருந்து ஒரு நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நம்ம கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 0 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளே. இதான் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே ஓகேவா. இது வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இது ஒரு கணிப்பு மட்டும்தான் நம்மளே ஓகேவா. ஏபிபிசிஏஜி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 90 09 93 39 50 05 53 35 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. இதில் கொஞ்சம் விளாண்டு பார்த்தீங்கன்னா வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 90 09 கொஞ்சம் வரது சான்ஸ் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் டவுல்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது நம்மளே. அதனால் கொஞ்சம் அளவோட விளாடுங்க. உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சாலும் மட்டும் விளாடுங்க. அப்படி கசியை மட்டும் பார்த்துட்டு விட்டுங்க நம்மளே ஓகேவா. நம்மளே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-24 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்தோம் நம்ம சேனலில். ஆனால் யாரும் வின்னிங்ஸ் அடிக்கல. இன்றைக்கி தான் ஒருத்தர் வந்து 0-2-20 பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் அடிச்சிருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 64-46 வச்சுருந்தீங்க. நேற்று சூப்பராக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மட்டும் தான் வச்சுருக்காப்புல. வேறு யாரும் ப்ளே பண்ணல நினைக்கிறேன் நம்ம கசிங்க ஓகே நம்மளே. அடுத்தபடி 0-24 பார்த்தீங்கன்னா
4 நம்பரும் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் மாற்றி கொடுத்துட்டாப்புல. 0 அதை மாற்றி மிஸ் பண்ணிட்டாப்புல இன்றைக்கி. ஆனால் 4 நம்பர் ஆனால் சி போர்டுக்கு எதிர்பார்த்துட்டு நம்மளே. ஆனால் பி போர்டில் 7 நம்பர் வச்சுட்டாப்புல. ஆனால் ஒரு 2ஆம் நம்பர் பவரில் போச்சு. இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிசி சூப்பராக வினிஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல, மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடி திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9, 2, 8 கொடுத்துருப்பாப்புல. இதில் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9, 0 கொடுத்துருப்பாப்புல. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சூப்பரான ஒரு வினிசிங் கொடுத்துருப்பாப்புல. அடுத்து பிரவீன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1, 4 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா 92, 29 கொடுத்துருப்பாப்புல. ஆனால் 4 பவரில் வந்துருச்சு. அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்துருக்கு மேபிபிசி. அடுத்தபடியாக மாதேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருப்பாப்புல. நம்மளே மாதேஷ் 428, 028, 423 கொடுத்துருக்காப்புல. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் ஒரு 0 மட்டும் போட்டுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினியாக இருந்திருக்கோம். ஆனால் 028க்கு ஒரு 4 போட்டிருந்தாலும் ஒரு ஃபுல் வினி. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 24 பேஸ் பண்ணி எடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்மளே. 0, 2 போட்டிருக்காப்புல. ஆனால் அதில் 4 போடல, இதில் 8 போட்டு அதில் 0 கொஞ்சம் ஒரு நம்பர் மட்டும் மாற்றி போட்டிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு ஃபுல் வினியாக எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே பவரில் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் 4, 7 தான் எடுத்துருப்பல மெயினாக. ஆனால் கொஞ்சம் பவரில் வச்சு இல்லைன்னா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் 9ஆம் நம்பர் தான் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் பவரில் போச்சு நம்மளே. ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பராக அடிக்கிறீங்க திரும்பி. அதனால் கொஞ்சம் எல்லாம் பவரில் இது பண்ணி நாளைக்கு 9ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டியராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் சூப்பராக ஒரு கணிப்பு எடுத்துருப்பாப்புல. ஆனால் சி போர்டுக்கு 0 எடுத்தாப்புல. ஆனால் அது வந்து ஏ போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் 2ஆம் நம்பர் பி போர்டுக்கு போயிடுச்சு நம்மளே. அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7, 2, சி போர்டுக்கு 7, 2, 6, 1 இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே டெய்லி வந்துட்டு தான் இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. 8ஆம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங்லேயே இருக்கு. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் விட்டுலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கணக்கில் வருது, ஆனால் அது உள்ளே வரமாட்டேங்குது. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா 122 கொடுத்துருப்பாப்புல. ஒரு 24 கொடுத்துருந்தாப்புல ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கோம். ஆனாலும் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகேம்ல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கசிங்களை நம்ம வந்து சந்திக்கலாம்.